இந்த ரோட்டு வழியாக போகிறவங்க வீட்டை ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிற மாதிரி கான்டெம்பரரி ஸ்டைலில் கிராண்டாக நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு டைனிங் ரூமுக்கு இடையில நிறைய பிளான்ட் பாட்ஸ் அண்டு ஹேங்கிங் லைட்ஸோட பிரம்மாண்டமாக பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. ரெண்டு பக்கமும் வியூஸ் கிடைக்கிற மாதிரி எல் ஷேப்பில் பெரிய ஃப்ரண்ட் பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு சில வீட்டில் பேக் சைட் டோரே தரமாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒன்று, டைனிங் ரூமில் ஒன்றுன்னு மொத்தம் 2 பேக் சைட் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர், பேக் சைட் டோர், பால்கனி டோர், பூஜா ரூம் டோர்ஸ், ஹேண்ட் ரெயில் எல்லாமே டீக்குட்லேயே கிராண்டாக செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தமிழ் வீடியோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1463 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 29.4 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கான்டெம்பரரி ஸ்டைலில் பிளான் பண்ணி ப்ரௌன் அண்டு டார்க் கிரே கலரில் டைல்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க் கொடுத்து அதுக்கு பூரா ஒயிட் கலரும், மற்ற இடங்களில் ஐவரி கலரில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலையும் டெக்ஸ்சர் ஒர்க் அண்டு டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்து சின்னதாக க்ரீனாக கார்டன் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும், கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 21x10. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து கிரானைட் ஃபினிஷில் 8x4 அடி சைஸில் சிட் அவுட் ஏரியா. வீட்டோட மெயின் டோரை டபுள் டோர் டைப்பில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். வீடு முழுக்க தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சுருக்காங்க. சவுத் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு அதில் ஸ்டோரேஜ்க்காக கீழே பேஸ் கேபினெட்ஸும் சைடில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் 3 பக்கமும் ஜன்னல்னு மொத்தம் 5 ஜன்னல் கொடுத்து லிவிங் ஸ்பேஸை எல் ஷேப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வெஸ்ட் பார்ட்டோட சைஸ் 17x11, இந்த ஈஸ்ட் பார்ட்டோட சைஸ் 8x4. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் கென்றாரோ. இதோட டோட்டல் சைஸ் 22x11. இந்த கிச்சனோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் என்னென்னா, கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில அட்ராக்டிவான டிசைனில் பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சு அதில் நிறைய பிளான்ட் பாட்ஸும் நிறைய ஹேங்கிங் லைட்ஸும் மாட்டியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் இந்த கார்னரில் பெரிய சைஸில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் உட்டன் பேஸ் கேபினட்டோட கொடுத்து ஹேண்ட் வாஷ் பேசினுக்கு மேட்சிங்க அதே கலரில் ஜாகுவார் பிராண்டில் ஃபிட்டிங் மாட்டியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் உட் டிசைன் UPVC அண்டு கிளாஸில் ஸ்லைடிங் டைப்பில் பெரிய டோரும், அது போக சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் டோரும் கொடுத்து எக்ஸிட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு 4 பக்கமும் செட்பேக் ஏரியா விட்டு காம்பவுண்ட் வால் கட்டி தரைக்கு போறாமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 3x4 இந்தியன் டாய்லெட் டைப். டைனிங் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா ரூம். டீக்குட்டில் டபுள் டோர் டைப்பில் நல்ல ஹெவியான டோர் செஞ்சுருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் 4x4. சவுத் ஈஸ்டில் கிச்சன்.
டேபிள் டாப்புக்கு கிராண்டாக ஒயிட் குவாட்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு கான்ட்ராஸ்டிங்காக டார்க் கிரானைட்டில் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸோட பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூரா அதுக்குமே கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த கிச்சனில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா தனியாக யூட்டிலிட்டி ரூம் கொடுத்து அங்கே டிஷ்வாஷர் அண்டு வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட், டீ குட் டோரும் அது போக சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பேக் சைட் டோரே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒன்று டைனிங்கில் ஒன்றுன்னு மொத்தம் 2 பேக் சைட் டோர் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைனிங்கில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x11. ஸ்டோரேஜ்க்காக பேஸ்டல் கலரில் மேலே பூரா லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக வார்ட்ரோப்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 அடியில் டால் ஹேண்டில்ஸ் மாட்டியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7x4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில டீக்குட் ஹேண்டில் வித் கிளியர் டஃபன் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 20x10 அடி சைஸில் பெரிய லான்ச். அடுத்து லான்ச்சில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 11x11. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இல்லை, அதுக்கு பதிலாக பெட்ரூமோட என்ட்ரன்ஸில் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 7.25x4. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ. நல்ல ஹெவியான டீக்குட் டோர் மாட்டியிருக்காங்க. 2 பக்கமும் ஃபுல் வியூ கிடைக்கிற மாதிரி எல் ஷேப்பில் பெரிய பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் போர்ஷனோட சைஸ் 14x8. இந்த ஈஸ்ட் சைட் பால்கனியோட சைஸ் 9x4. எல் ஷேப்பில் கொடுத்துருக்கிறதுனால பால்கனி ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. எல்லா பெட்ரூம்லேயும் தேவையான அளவுக்கு வுட்டில் வார்ட்ரோப் அண்ட் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7x4. வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஜாகுவார் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து மேலே டெரஸ்க்கு போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான டீக்குட்லேயே டோர் செஞ்சுருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வேடப்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு.
ஆர்எஸ்புரம், காந்திபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுற்றியும் நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல குடியிருப்பு பகுதியில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,30 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.